ஹலோ மக்களே, நான் உங்க தினேஷ். இது மெட்ராஸ் டீ கடை. இன்னைக்கு மெட்ராஸ் டீ கடையில் நம்ம பார்க்க போகிறது டீ கடை மூவி ரிவ்யூ. இன்னைக்கு டீ கடை மூவி ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இங்கிலீஷ் படம். இந்த படத்தோட பேர் இன் அ வைலண்ட் நேச்சர். 2024 மார்ச் மாதம் ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு ஸ்லாஷர் ஹாரர் மூவி. இப்போவே டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன், இந்த படம் ஒன்லி ஃபார் மெச்சூர்டு ஆடியன்ஸ் மட்டும்தான். சின்ன பசங்க யாரும் இந்த மூவியை பார்க்க தேவையில்லை. ஏன் இது மெச்சூர் ஆடியன்ஸ்க்காக சொல்கிறேன்னா, இது ஒரு ஸ்லாஷர் மூவி, நிறைய க்ரூசமான மர்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் சின்ன பசங்க இந்த படத்தை பார்க்க வேணான்னு சொல்கிறேன். சரி வாங்க, இப்போ இந்த படத்தை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த படம் எப்படிப்பட்ட படம்னா, சும்மா ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஸ்லாஷர் மூவி வேணும்னா இந்த மூவி சரியான மூவி. நம்ம இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஃப்ரைடே த 13th, அப்புறமா ஹாலோவின், இதில் வர இந்த ஜேசன், அப்புறமா மைக் மேயர்ஸ், இந்த மாதிரி கேரக்டர்லாம் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி இந்த படத்தில் ஜானின்னு ஒரு கேரக்டர் வருது. ஸோ நம்ம வழக்கமாக பார்க்குற ஒரு ஸ்லாஷர் மூவி டெம்ப்ளேட் தான் இதுலேயுமே இருக்கும். அது என்ன டெம்ப்ளேட்னா, ஒரு குரூப் ஆஃப் டீன்ஸ் வுட்ஸுக்கு போயிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணுவாங்க. அங்கே நடக்கிற குரூசம் மர்டர்ஸ் தான் ஸ்லாஷர் மூவியோட மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் கான்செப்டே அதுவாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும், ஒரு குரூப் ஆஃப் டீன்ஸ் ஒரு வுட்ஸுக்கு போகிறாங்க, அங்கே நடக்கிற கொடூரமான கொலைகள் தான் இந்த படத்துலையும் கதை. என்ன எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த படத்தில் ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது சின்ன சேஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய சேஞ்சுனே சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80% பெர்ஸ்பெக்டிவ் வந்து அந்த கில்லரோட பெர்ஸ்பெக்டிவாக தான் இருக்கும். ஸோ நம்ம பொதுவாக படம் பார்க்கும்போது படத்தோட ஹீரோ ஹீரோயின் அந்த பேஸில் தான் நம்மளுக்கு கதை போவோம். பட் இந்த மூவி வந்து அந்த கில்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படம் போயிட்டு இருக்கும். எப்படின்னா, அவன் கொலை பண்றதுக்கு முன்னாடி கேமரா காட்டுவான் பார்த்தீங்களா, அந்த கில்லர் கிட்ட. இந்த படம் முக்காவாசி நேரம் அந்த கில்லரை வச்சு தான் நீங்க கில்லர் வியூல தான் நீங்க படமே பார்ப்பீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த விக்டிமோட வியூல நீங்க பார்க்க மாட்டீங்க, கில்லரோட வியூல தான் நீங்க பார்ப்பீங்க இந்த படத்தை. ஸோ அது வந்து இந்த படத்துல ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர். ஆக்சுவலா இந்த படத்தை அவங்க ப்ரமோட் பண்ணதே இதை வச்சு தான். ஒரு கில்லர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குற ஒரு ஸ்லாஷர் மூவி அப்படின்னு தான் இந்த படத்தையே ப்ரமோட் பண்ணாங்க. ஸோ இந்த கதையை பத்தி டீட்டெயிலாக சொல்லணும்னா, ஒரு குரூப் ஆஃப் டீன்ஸ் வுட்ஸுக்கு போறாங்க, அங்க ஒரு நைட் ஸ்டே பண்றதுக்காக. அப்படி போற இடத்துல அவங்க ஒரு செயினை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த செயினை அவங்க எடுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த செயினை எடுத்துட்டு வந்ததுலேருந்து அவங்கள பின்தொடர்ந்து ஒரு ஸ்லாஷர் கில்லர் வரான். அவன் யாருன்றது பேக் ஸ்டோரியை அந்த கேம்ப்ல ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி வச்சு அந்த இடத்துல அந்த கில்லரோட பேக் ஸ்டோரியை பத்தி நம்மள்ட்ட சொல்றாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப டீட்டெயிலாகவும் இல்லை, ரொம்ப புதுசாகவும் இல்லை, நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கேட்ட கதைகள் தான். ஸோ அதே மாதிரி ஒரு கதை தான் இந்த படத்துலையும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கில்லர் ஒருத்தரையா எப்படி கொலை பண்றான், அந்த கேங்ல வந்து எல்லாருமே செத்துடுறாங்களா, இல்லை யாராவது உயிர் தப்பிக்கிறாங்களா, இல்லை அவனை கொல்றாங்களா அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதை. பொதுவா எந்த ஒரு ஹாரர் மூவியோ இல்ல த்ரில்லர் மூவியோ எதுவா இருந்தாலுமே நைட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும்னு சொல்லுவேன். பட் இந்த படத்தை நைட்டு பார்க்காதீங்க. ஒரு சண்டே இல்ல சாட்டர்டே ஒரு ஆஃப்டர்நூன் ஈவினிங் டைம்ல இந்த படத்தை பாருங்க. ஏன்னா இந்த படம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த கில்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல போறனால ரொம்ப நேரம் நடந்துகிட்டே இருப்பான், நம்மளும் பார்த்துக்கிட்டே இருப்போம். இவன் நடந்து செல்லும் பாதை எங்கும் கற்களும் முட்களும் நிறைந்திருக்கலாம், ஆனால் இவன் நடப்பதை நிறுத்த மாட்டான். படம் கண்டிப்பா ஒரு ஸ்லோ பேஸ்ட் மூவி தான். பட் உங்களுக்கு இந்த குரூசமான கில்லிங், இந்த ராங் டர்ன், ஃப்ரைடே த 13th இந்த மாதிரி படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். பட் கொஞ்சம் பொறுமையா பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி மாதிரி தான். ஒரு கில்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல படம் போனால் எப்படி இருக்குன்றதை நம்மளுக்கு காட்டுறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி தான். ஸோ ஸ்லோனஸ் கண்டிப்பா படத்துல ரொம்பவே இருக்கு. கொஞ்சம் இருக்குன்னுலாம் சொல்றது இல்லை, ஸ்லோனஸ் ரொம்பவே இருக்கு. பட் அந்த ஸ்லாஷர் எலிமெண்ட் அதை காம்பன்சேட் பண்ற அளவுக்கு இருக்கு. அதுலயும் சொல்ல போனா ஒரு யோகா சீன் வரும். அந்த டைரக்டர் அந்த சீனை எப்படி யோசிச்சாருன்னு எனக்கு ஐடியா இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ குரூசமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த மேக்கப் ப்ராஸ்தட்டிக்லாம் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீலே இருக்காது. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது அந்த சீன். அது மட்டும் இல்லாம மற்ற கில்லிங்ஸுமே ரொம்ப கொடூரமா தான் இருந்தது. ஆனா இது வந்து இந்த படத்திலே இது நம்பர் ஒன். இந்த படத்துலன்னு சொல்ல முடியாது, ஒரு டாப் 10 குரூசம் கில்லிங்ல இது கண்டிப்பா ஒரு பிளேஸ் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒரு குரூசமானது. நீங்க பார்க்கும்போது நான் ஏன் இதை அழுத்தி சொல்றேன்னு உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இந்த படத்திலேயே நம்மளுக்கு ரொம்பவும் பதபதப்பா இருக்க சீனே கிளைமேக்ஸ் தான். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ்ல மட்டும்தான் நம்ம அந்த கில்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல படத்தை பார்க்கவே மாட்டோம். ஸோ நம்மளுக்கு அவ்வளோ நேரம் வந்து ஒரு பதபதப்புனா என்னன்னே தெரியாது. ஏன் நம்மளுக்கு அந்த ஃபீல் வரலன்ற மாதிரி நம்ம இருப்போம். என்னடா இது படம் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் அந்த கடைசி ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்கும். அந்த 10-15 மினிட்ஸ் அந்த கில்லரை காட்டவே மாட்டாங்க. ஆனால் அந்த 10-15 மினிட்ஸ் நம்மளுக்குள்ள ஒரு படபடப்பு, ஐயோ இங்கே வருவானா, ஐயோ அங்கே வருவானன்ற மாதிரி ஒரு பதபதப்பு நெஞ்சுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்பவுமே நம்ம ஒரு ஸ்லாஷர் மூவி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் அந்த விக்டிம்ஸ்லாம் வந்து எதுவுமே என்ன நடக்குதுன்னு தெரியாம இருப்பாங்க. ஸோ நம்ம அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது நம்மளுக்குமே தெரியாது இவன் எப்போ வருவான், எப்போ கொல்லுவான்றது நமக்கு தெரியாது. பட் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கறதே அந்த ஸ்லாஷரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான். ஸோ அவன் வரான், அங்க அவங்க இருக்காங்க, எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இருந்தும் நம்மளுக்குள்ள அந்த ஃபீல் வரணுன்றதுக்காக தான் அந்த குரூசம் கில்லிங் வச்சிருக்காங்க. பட்
நம்ம என்ன மிஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே அந்த கடைசி 15 மினிட்ஸ் நம்மளுக்கு குடுக்கும். ஏன்னா, அந்த கடைசி 15 மினிட்ஸ்ல அந்த கில்லர காட்ட மாட்டாங்க. ஆனா, நம்மளுக்குள்ள "ஐய்யய்யோ! என்ன நடக்கும்? என்ன நடக்கும்?" அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த படத்துல பாசிட்டிவ்னு சொல்லணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பெரிமென்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அதையே நான் ஒரு பெரிய பாசிட்டிவா சொல்லுவேன். ஏன்னா, இந்த மூவில அது 100% எக்ஸிகியூஷன் இல்லனாலும், இத பேஸ் பண்ணி அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய மூவில கண்டிப்பா அது இன்னும் சூப்பரா எடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். 2வது பாசிட்டிவ் என்ன கேட்டீங்கன்னா, இதுல வர அந்த மேக்கப் யூனிட்டா இருக்கட்டும், அந்த க்ரூசமான கில்லிங் சீன்ஸ் அதுவா இருக்கட்டும். இது வந்து ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் இந்த மாரி ஒரு ஸ்லாஷர் மூவிக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ராங் டர்ன் அந்த மாரி படம்லாம் பார்த்திருப்போம் பார்த்தீங்களா? அதுக்கு ஈக்குவலான இல்ல அத விட ஒரு படி மேலேயே போயிட்டு இருக்க க்ரூசம் கில்லிங்ஸ் தான் இந்த படத்துல கண்டிப்பா இருக்கு. இத நெகட்டிவா நம்ம சொல்லணும்னா இந்த படத்துல வந்து இந்த படத்தோட பேஸ் தான். அதாவது ரொம்ப ஸ்லோவா போகும் படம். எப்படின்னா ஒரு கேமரா ஒரு இடத்துல வச்சுருவாங்க. அந்த கில்லர் நடந்து போயிட்டே இருப்பான். அவன் போவான், நம்ம அவன பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படிதான் படம் நெறைய சீன்ஸ் போகும். இது நெறைய பேருக்கு புடிக்காது. நெறைய பேருக்கு ரொம்ப போரா இருக்க மாரி ஃபீல் ஆகும். நான் அதனால தான் உங்கள்ட்ட சொன்னேன், இந்த படம் நைட் டைம்ல லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கக்கூடிய படம் இது கிடையாது. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க தூங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். பட் ஆனா அந்த கில்லிங்ஸ பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க நைட்டு ஃபுல்லா கனவுலயும் வந்து அத தொல்ல பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதுக்கப்புறம் நெகட்டிவ்னா, பொதுவாவே ஸ்லாஷர் மூவிஸ்ல அந்த விக்டிம்ஸ்லாம் எடுக்கிற முடிவுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அது ரொம்பவே மொக்கையா இருக்கும். அதே மாரி தான் இதுலயுமே ஒரு சில முடிவுகள்லாம் இவங்க எடுப்பாங்க. ரொம்பவுமே மட்டமா இருக்கும் அது. அடுத்த நெகட்டிவா சொல்லணும்னா, இந்த கேரக்டர் வந்து அந்த விக்டிம் ரொம்ப பக்கத்திலேயே இருப்பாங்க. பட் அவங்க அத நோட்டீஸே பண்ண மாட்டாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு உறுத்தலா இருந்தது. என்னடா அது இங்க தான் நிக்கிறான். அதாவது இந்த விக்டிமோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கலனாலும், இந்த கில்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்ப அவன் எவ்வளோ பக்கத்துல இருக்கான்றது நம்பளுக்கு தெரியும். நம்மளுக்கு தெரியுது ஏன் அவங்களுக்கு தெரியல? அப்படின்ற மாரி தான் நமக்கு நெறைய இடத்துல ஃபீல் ஆச்சு. ஒரு சீன்ல மட்டும் ஒரு ஃபோட்டோகிராஃப்ல வந்து கண்டுபிடிப்பாங்க. அதுவுமே அடுத்த நாள் தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அத தாண்டி மத்த இடத்துலலாம் அந்த கில்லர் வந்து ரொம்ப விசிபிளா இருக்க மாரி இருக்கும். பட் ஆனா அவங்க கண்ல மாட்டாத மாரி இருக்கும். அப்புறம் இந்த படத்துல முக்கியமா சொல்லணும்னா, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். அதாவது அவன் நடந்து போம்போது அந்த காட்டுக்குள்ள இருக்க அந்த ஆம்பியன்ஸ் நாய்ஸா இருக்கட்டும், அவன் மெரிச்சுட்டே போற அந்த இலைகள், அந்த குச்சி அதெல்லாம் நொறுங்குற சவுண்ட்லாம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருந்துச்சு. அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது ஒரு நல்ல ஹெட்ஃபோன்ஸோ இல்ல ஸ்பீக்கர்ஸ்லயோ பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா இந்த படம் ஸ்கிரீனிங் பண்ணும்போதே, அந்த ஸ்கிரீனிங்க்கு முன்னாடி சொன்னாங்களாம், இது வந்து ரொம்பவும் மனசுக்கு இதமான ஒரு ஸ்லாஷர் மூவியா இருக்கும்ன்றது. அது எப்படி இதமான ஒரு ஸ்லாஷர் மூவியா இருக்கும்ன்றது அவங்க சொன்னாங்கன்னா, இந்த மியூசிக்க வச்சு தான். நீங்க அந்த கில்லிங்க்கு முன்னாடி அந்த மியூசிக் மட்டும் கேட்கும்போது, அந்த இயற்கையோட சத்தம்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த குருவி கத்துறது, காத்தடிக்கிறது, இந்த மாரி சவுண்டா கேட்டுக்கிட்டே இருக்கும். அது கேட்டுக்கிட்டே இருக்கும்போது முடியும்போது ஒரு கொலை நடக்கும். அந்த மாரி தான் போகும் இந்த படம். அதே மாரி மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்க நேச்சுரல் லைட்டு, அப்புறமா மினிமம் லைட் வச்சு தான் எடுத்திருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு ரியலிஸ்டிக் ஃபீல் கண்டிப்பா குடுக்குது இந்த படத்துல. ஸோ ஓவராலா இந்த படம் பார்க்கலாமா, வேணாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு வாட்டி பார்க்கலாம். பட் ஆனா நைட் டைம் பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கலாம். பயப்படுறதுக்காக இல்ல, நம்ம தூங்கிடுவோன்ற பயத்துக்காக தான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ புடிச்சிருந்ததுன்னா, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட ஃபிரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. பாய்.